Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு தக்காளி வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா 6 மாசம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இது கெட்டு போகாம இருக்கும். இது ஒரு வகையில தக்காளி தொக்கு மாதிரியும் இருக்கும். தக்காளி சட்னி மாதிரியும் இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்து சுட வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது 6 மாதம் ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காக. நீங்கள் 4-5 கிலோ தக்காளியில் கூட இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சில டைம் நிறைய தக்காளி வாங்கியிருப்போம், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், இல்லை வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த தோல்லாம் வெளியில் எடுத்துடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட தோலை உரிச்சிடலாம். இதோட தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், ஏன்னா நல்லா வெந்துருச்சுல. அதனால் இது போல் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனா தான் அது தோல் எடுக்கும்போது நம்மளுக்கு கை சுடாமல் இருக்கும். ஸோ ஆற வச்சுட்டு நம்ம தோல் உரிச்சிடலாம். இப்போ வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த தோலை இப்போ நம்ம உரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உரிக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்துடும், நம்ம கஷ்டப்பட அவசியமே இல்லை. இந்த தோல் எதுக்காக உரிக்கிறோன்னா, நம்ம அப்போ தான் இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது இது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த தோலை உரிக்கிறோம். இதே போல் மீதி இருக்க எல்லா தக்காளியோட தோலையும் உரிச்சிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கையில் இது போல் நல்லா நசுக்கி பிழிஞ்சு விடலாம். ட்ரெடிஷ்னலான மெத்தடில் கையில் தான் பிழிஞ்சு விடுவாங்க. உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இல்லைனா வந்து நீங்கள் பருப்பு கடையிற மத்து வச்சு கூட நல்லா நசுக்கி விடலாம். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. குறப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை கையிலையே பிழிஞ்சிருவேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தக்காளி பழங்கள் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விடணும். இது தக்காளியோடைய தண்ணி தான், நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே இதில் சேர்க்கலை. தக்காளியை பிழிஞ்சு வந்த சாறு தான் இது. ஸோ இந்த தண்ணி நல்லா வத்துறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வத்திருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வத்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி கலரும் போது நீங்கள் கரண்டி வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணி விட்டுட்டே கலந்துகிட்டே இருக்கலாம். அப்போ இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும். இப்போ எனக்கு வந்து இது சூப்பராக தயாராகிருச்சு. இதை நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாயில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் செய்யலாம். இதை நம்ம 6 மாதம் ஸ்டோர் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, அப்போவே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவு சேர்த்தா கூட போதும். இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், 6 மாதம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இவ்வளோ எண்ணெய் சேர்த்து தான் ஆகணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஊறுகாயே பார்த்துக்கோங்க. ஊறுகாயில் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து செய்வோம்ல, ஏன்னா அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்க்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்குனா நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இது கூட 2 துண்டு அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்ல நயமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் கல் மண் எதுவும் இருக்காது. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேர்க்குறோம். ஸோ நான் சொன்னது போல் நீங்கள் அப்போவே சாப்பிட்டு முடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வினிகரை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சுல. இந்த டைமில் இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. முழுமையாக ஆற வச்சுட்டு தண்ணி இல்லாத ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். கொஞ்சம் தண்ணி பட்டாலும் இது கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இது கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.